ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அப்போது ராவணன் ஒற்றன் கிட்ட சொல்லி அனுப்புகிறார், எப்படி ராமன் படுத்துக்கிறார், ஒவ்வொரு விவரத்தையும் நீங்கள் விடாமல் சேகரிச்சுக்கணும். அவன் என்னென்ன திட்டத்தில் ஈடுபடுறான், அவன் செய்கிற காரியங்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சுட்டு வரணும்னு சொல்லி அனுப்புகிறார் அந்த ஒற்றன்கிட்ட. நல்ல அறிவு படைத்த மன்னர்கள் ஒற்றன் மூலமாக தான் எதிரியின் நடவடிக்கைகளை தெரிஞ்சுப்பா, அவனுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிஞ்சுட்டு அவனுக்கு மிக விரைவில் அவனை வென்னுடுவாங்க. அதனால் விவரத்தை அறிஞ்சுட்டு வாங்கன்னு உத்தரவிடுறார் ராவணன். அப்போ சார்தூலன்றத தலைவனாக வச்சுட்டு அந்த ஒற்றர்கள் ராவணனை வலம் வந்து வணங்கி விடை பெற்றுண்டு புறப்படுறாங்க. ராமலக்ஷ்மணா வானரப்படை இவாள்லாம் தங்கியிருந்த முகாமிட்டிருந்த சுவேலம் அப்படின்ற மலைப்பகுதியை போய் அடையிறாங்க. வானரப்படையை பார்த்தோன்னே அவளுக்கு அச்சம் கவித்து விபீஷ்ணனும் அவளையும் கண்டுபிடிச்சி விட்றார். குறிப்பாக சார்தூளன் அவன் ஒரு பாவின்னுட்டு விபீஷ்ணன் அடையாளம் காட்டியும் கூட அந்த ஒற்றர்களையும் ராமரின் உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு வானரர்கள் விடுதலை செஞ்சுடுறாங்க. இருந்தாலும் கூட வானரர்களால் துன்புறுத்தப்பட்ட அந்த ஒற்றர்கள் எல்லாரும் புறப்பட்டு ராவணனை போய் சென்று அடைஞ்சு நடந்த விவரத்தை போய் சொல்கிறாங்க. அப்போது சார்தூளன் போய் ராவணன் கிட்ட சொல்கிறார், அந்த வானரர்கள் மலை போல் இருக்காங்க பார்க்கறதுக்கு, அவளால் துன்புறுத்தப்பட்ட இப்போ நாங்கள் ராமரின் ஆணையினால் தான் விடுவிக்கப்பட்டிருக்கோம். அவள் நம்ம கோட்டையை நெருங்கிறதுக்கு முன்னே சீதையாவது திருப்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்கோ, இல்லை யுத்தத்தை சந்திக்கவா தயாராகிருங்கோன்னு சொல்லிடுறாரு அவர். இதை கேட்ட ராவணன் சீதையை மீண்டும் அனுப்புறதுன்றது நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிடுறார். அப்போ வானரப்படை பற்றின விவரங்களை விசாரிக்கிறார் அந்த சார்தூலன்கிட்ட. சார்தூலனும் முன்ன சாரணனும் சுகனும் இப்படி எல்லாரும் சொன்ன விவரங்கள் மூலமாக வானரர்களின் பலத்தையும் ராமலக்ஷ்மணனுடைய வீரத்தையும் சுக்ரீவனுடைய திறமையும் தெரிஞ்சுக்கிறார் ராவணன். இப்படி ஒற்றர்கள் மூலமாக பல விவரங்களை அறிஞ்சிட்ட ராவணன் தன்னுடைய சகோதரர்களெல்லாம் அழைக்கிறார். உடனடியாக செய்ய வேண்டியது என்னன்றதை பற்றி யோசனை பண்ணுறார். தன்னுடைய அரண்மனைக்குள்ளே போன அவர் ரொம்ப பலம் படைத்தவனும் தந்திரங்களாலையும் மாயைகளாலையும் கைத்தேர்ந்தவனுமான வித்யுத் ஜிஹ்வன் அப்படின்றவனை அழைக்கிறார். தந்திரத்தினால சீதையின் மனசை கவர்ந்துட நான் தீர்மானிச்சிருக்கேன், ராமனின் தலையை போல் ஒரு தலையை செஞ்சுண்டு வா, அதோடு கூட ஒரு சிறப்பு வாஞ்ச வில்லு அம்பு இதெல்லாத்தையும் எடுத்துட்டு வா, விரைவில் போய் நடத்து இந்த செயலைன்னுட்டு ராவணன் உத்தரவிடுறார். அப்போ ராவணன் சொன்ன மாதிரியே ராமரின் தலை போன்ற ஒரு தலையும் சிறந்த வில்லு அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய மாயையினால் உருவாக்குறார் அந்த வித்யுத் ஜிஹ்வன். அப்போ ராவணன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அவருக்கு ஒரு வசதியான ஆபரணத்தை பரிசளிக்கிறார். அந்த யார் அந்த மாயையினால் பண்ணி கொடுத்தாலும் அவளுக்கு. இது தொடர்ந்து ராவணன் சீதை வைக்கப்பட்டிருந்த அசோகவனத்துக்குள்ளே நுழையிறார். அங்கே தலை கவிழ்ந்து தன்னுடைய கணவனையே நினச்சிட்டு துன்பத்தில் ஆழ்ந்திருந்து சீதையை பார்த்து பேச தொடங்குறார். நான் எவ்வளவோ வேண்டியும் கூட எந்த ராமனை நினச்சி நீ இன்னமும் என்ன நீ அவமரியாதையாக நடத்தின்னு இருக்கியோ அந்த ராம யுத்தத்தில் கொல்லப்பட்டாயிடுத்து, உன்னுடைய வேர் அருந்துடுத்து, உன்னுடைய ஆணவம் என்னால் நசுக்கப்பட்டிருக்கு. இப்போ உனக்கு நேர்ந்துட்ட துரதிருஷ்டத்தின் காரணமாக நீ இப்போது என் மனைவி ஆயிட்ட. மூடப்பெண்ணே, உன்னுடைய பிடிவாதத்தை இனியேன்னு விட்டுரு. உன்னுடைய கணவன் இல்லாமல் நீ என்ன தான் செய்ய போகிற? உன்னுடைய கணவன் இறந்துட்டதுனால நீ நினச்சது இனிமேல் நடக்க போகிறது கிடையாது. அப்படி இருக்க என் ராணிகள் தலைவியாவது நீ இருக்கிறதுல உனக்கு என்ன தடை? நீ உன்னை பெரும் அறிவுடையவளாக நினச்சின்னு இருக்க, ஆனால் நீ அறிவற்றவ பெண்ணே. உன்னுடைய கணவன் கொல்லப்பட்ட கோரமான விவரத்தை வர்ணிக்கிறேன் கேட்டுக்கோன்னு சீதையை பார்த்து ராவணன் சொல்கிறார். அப்போ அவர் மேலும் சொல்கிறார், என்னை தாக்கிறதுக்காக சுக்ரீவனால் திரட்டப்பட்ட பெரும் படையோடு என்னை கடற்கரையை நெருங்கினான் ராமன். அங்கே முகாமிட்டான். கடும் பயணத்தினால களைச்சிருந்த அவனுடைய படையை எல்லாரையும் தூங்கின்னு இருந்த நள்ளிரவு நேரத்தில் என்னுடைய ஒற்றர்கள் முதல்ல போய் விவரத்தை அறிஞ்சுன்னு வந்தாங்க. இறுதியில் பிரகஸ்தன் தலைமையில் என்னுடைய பெரிய படை அந்த நள்ளிரவு நேரத்துலேயே ராமலக்ஷ்மணா தங்கியிருந்த இடத்துல அந்த படையினரை தாக்கி எல்லாரையும் அழிச்சாச்சு. அப்போ தூங்கிட்டு இருந்த ராமரனுடைய தலை பிரகஸ்தனுடைய வாளால் துண்டிக்கப்பட்டிருக்கு. பின்னர் விபீஷ்ணன் சிறை எடுக்கப்பட்டிருக்கான். லக்ஷ்மணன் 4 திசைகள்லேயும் ஓடிட்டான். சுக்ரீவனுடைய கழுத்து ஒடிக்கப்பட்டவனா விழுந்து கிடக்கிறான். ஹனுமான் அரக்கர்களால் கொல்லப்பட்டிருக்கான். கால் ஒடிக்கப்பட்ட ஜாம்பவானோ மரம் போல் விழுந்துட்டான். வானரர்களோ சிறந்தவாளான மைந்தனும் துதியனும் இடுப்பில் கத்தியிலால் வெட்டப்பட்டு 2 துண்டுகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க. பழுத்த பலாப்பழம் வெடிக்கிறது போல் வெடித்து பனசன் தரையில் விழுந்து கிடக்கிறான். தரிமுகன் குமுத்தன் இவாள்லாம் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. அங்கே தன் ரத்தம் கக்கிண்டே விழுந்துடுறான். மற்ற வானரர்கள் யானைகளாலையும் ரதங்கள்னாலையும் நசுக்கப்பட்டிருக்காங்க. பயந்து ஓடின வானரர்கள் கடலில் குதித்து உயிரை விட்டுருக்காங்கன்றார் ராவணன். அவருடைய வார்த்தை மேலும் தொடர்றது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.